ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு சயின்ஸ் வித் மேக்ஸ் லேர்னிங் ஃபன். இன்றைக்கி நம்ம கிரேட் 12ஓட சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம் 2026ஓட 2 மார்க்ஸ் சொல்யூஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோவில் வந்து 2 மார்க்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் அதோட கண்டினியூஷன் 2 கொஸ்டின் இருக்குது. அப்புறம் 3 மார்க்ஸ் பார்ப்போம். Differentiate x power x with respect to x log x. So இது எப்படி பண்ணுவோம்? So வந்து x power x with respect to x log x. First function always we should take p. X power x. Then q equals x log x. Q equals x log x. So we need to find dp by dq. Correct? Q equals x log x. Yeah. Q then with respect to q na denominator la varum. Either differentiate panna poroma adu numerator la varum. First this can also be written as dp by dx by dq by dx. Suppose இப்படி பண்ணாலும் both means it's same. So first differentiating p with respect to x அப்ப என்ன வரும்? dp by dx equals to சரி அது x log x அப்படி x power x னு இருக்கு. ஸோ அதை எப்படி எழுதலாம்? ஸோ p equals x power x taking log on both sides. Taking log on both sides. For log p equals பவர் கீழே வந்துடணும் log x. இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணலாமா? அப்போ என்ன வரும்? log p டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/p வரும். p டிஃபரன்ஷியேட் பண்ணால் dp by dx வரும். அதுவே x log x டிஃபரன்ஷியேட் பண்ணால் இது uv ஃபார்முலா மல்டிப்ளை ஆகுதா? ஸோ uv ஃபார்முலா. இப்போ d by dx of uv என்னது? uv dash plus du dash. அப்போ u na x, v dash na by x plus v u dash na 1 x differentiate பண்ணா log x differentiate பண்ணா by 1 by x. அப்போ dp by dx ஓட வேல்யூ என்ன? p அந்த பக்கம் போனா x power x to 1 plus log x. இதுதான் dp by dx. ஓ வந்து q நான் வந்து டிஃபரன்ஷியேட் பண்றேன். q equals x log x. qம் pம் ஒரே மாதிரி தான் இருக்கு. இப்போ q டிஃபரன்ஷியேட் பண்றேன். dq by dx equals to 1 plus log x. இதே தானே அது? ஓ 1 plus log x. அப்போ implementing this dp by dx by dq by dx equals to dp by dq. dp by dx என்னது? x power x 1 plus log x. இது 1 plus log x. 1 plus log x cancel ஆயிடும். dp by dq equals to x power x. ஏன்னா இன்னொரு மெத்தட் we found that log p equals x log x. அதுதான் q. அப்போ log p equals q வா? அப்போ dp by dq தானே கண்டுபிடிக்கணும். ரெண்டு பக்கமும் with respect to x differentiate பண்ணா 1/p dp by dx வரும். இது வந்து q வா? dq by dx வரும். dx dx cancel ஆனா dp by dq வந்து p which is x power x. எப்படி போட்டாலும் will get the same answer. இது ஒரு ஆர் क्वेश्चन. y equals p cos ux plus q sin ux. Prove that d square y by dx square plus u square y equals 0. ஸோ இதோட சொல்யூஷன் பார்ப்போம். ஓகே, இப்போ y என்னது?
P cos ux plus Q sin ux. இந்த மாதிரியான சம்ம நம்ம வந்து ஃபர்ஸ்ட் y-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணோம். சரியா? அப்போ y-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா dy by dx equals to, I guess P and Q are constant. அப்போ on differentiating என்ன வரும்? P cos ux, P cos டிஃபரன்ஷியேட் பண்ணா minus sin ux, sin ux டிஃபரன்ஷியேட் பண்ணா ux டிஃபரன்ஷியேட் பண்ணா u. நெக்ஸ்ட் plus q sin ux டிஃபரன்ஷியேட் பண்ணா cos ux டிஃபரன்ஷியேட் பண்ணா u. அப்போ வந்து என்ன வரும்? dy by dx equals to q cos ux minus pu sin ux. ஓகே, அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். அப்ப என்ன வரும்? dy by dx டிஃபரன்ஷியேட் பண்ணா d square y by dx square y dx square வரும். இப்போ qu cos ux இது பண்ண போறேன். qu கான்ஸ்டன்ட், cos ux டிஃபரன்ஷியேட் பண்ணா minus sin ux வரும். திருப்பி ux டிஃபரன்ஷியேட் பண்ணா u வரும், அது ஸ்கொயர் ஆயிடும். அப்போ u மைனஸ் pu sin x இருக்கு, sin டிஃபரன்ஷியேட் பண்ணா cos ux டிஃபரன்ஷியேட் பண்ணா u வரும் ஸ்கொயர். அப்போ d square y by dx square equals, இப்போ எதை காமனா எடுக்க முடியும்? மைனஸ் காமனா எடுக்க முடியுமா? மைனஸ் எடுத்தாச்சு. u ஸ்கொயரை காமனா எடுக்க முடியுமா? u ஸ்கொயர் எடுத்தாச்சு. இப்போ ரிமைனிங் என்ன இருக்கு? q sin u, p cos ux பிளஸ் மைனஸ் வெளியே எடுத்துட்டோம், பிளஸ் q sin ux. அப்போ d square y by dx square equals, இது ஃபுல்லா நான் இப்போ LHS எடுத்துட்டு வரேன். இப்போ மைனஸ் பிளஸ் ஆயிடும் u ஸ்கொயர் p cos ux plus q sin ux, p cos ux plus q sin ux அது y. அப்போ அது மொத்தத்துல நான் y ன்னு எழுதிட்டு equals to 0. பாருங்க சேமா, hence proved. So next question. சரி, 25th question நான் படிக்கிறேன். Okay, 3 honeybees were found flying along the vectors a bar equals 2i cap plus minus 3j cap plus k cap and b bar equals to 4j cap minus 2k cap and c bar equals to 3i cap plus 2k cap respectively. Find the value of lambda such a way that a bar plus lambda b bar is perpendicular to c bar. என்ன கொஸ்டின் இது? ஓகே, திஸ் இஸ் அ கொஸ்டின் ஃப்ரம் வெக்டார்ஸ். சரி, ஏ பாரோட வேல்யூ என்ன? ஈஸி கொஸ்டின். ஏ பார் ஈக்குவல்ஸ் டு 2i cap minus 3j cap plus k cap. B bar equals to 4j cap plus 2k cap. C bar equals to 3i cap plus 2k cap. இப்போ such a way that நம்ம என்ன பண்ணுமா, ஒரு பாத் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணுமா. such a way a bar plus lambda b bar is perpendicular to c bar. Perpendicular na I can just add this. சரியா? பண்ணிட்டு நான் வந்து பர்பெண்டிகுலரா இருக்கிற பட்சத்துல the lambda ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். That's all the question. அப்போ this question is something related to cross product. Cos 90 0 dot product, sorry.
with something related to dot product. இப்போ லாம்டாவோட வேல்யூ என்ன கண்டுபிடிக்கலாம். A scale to a vector equals dot product. அப்போ lambda b barனா இது. அப்போ நான் மல்டிப்ளைங் lambda with b. இப்போ என்ன வரும்? lambda 4 lambda j cap minus 2 lambda k cap. இதோட இப்போ நான் a வெக்டார் ஆட் பண்ண என்ன வரும்? a plus lambda b bar வரும். b வெக்டார். அப்போ என்ன வரும்? 2i cap plus 4 lambda what is that? 4 lambda minus 3j cap b. அப்போ k minus 2 lambda sorry k இல்லது 1 minus 2 lambda k cap. So this should be perpendicular to c bar, that is 3i cap plus 0j cap plus 2k cap. Okay, easy right? அப்போ dot product அப்போ a vector என்ன வரும்? see 2 equals to 0. Why? They are perpendicular. 2 3s are 6. 0 into anything 0. J value illa. And then plus 2 into 1 minus 2 lambda equals 0. Appo 6 plus 2 minus 4 lambda equals 0. 6 on it. Appo 8 equals 4 lambda. Lambda value 2. So that's all. If the honeybee's path to be perpendicular, value of lambda is 2. So if you have any doubts, comment down in the comment section. And thanks for watching. Subscribe to Maths Learning Fun. Thank you.